தமிழ்நாட்டு மக்களை 5 வருட கோபம், 5 வருட போராட்டங்கள், 5 வருடம் இந்த அரசு மக்களுக்காக வேலை செய்யலன்னு போராடின மக்கள் இப்ப தேர்தல் வந்தாச்சு. உங்களை பார்த்து ஒரே கேள்விதான், நீங்க மாற போறீங்களா இல்ல இந்த அரசாங்கத்தை மாற்ற போறீங்களா இல்ல காசுக்காக உங்க ஓட்ட விற்க போறீங்களா? ஊழல், லஞ்சம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பள்ளிக்கூட கட்டடம் சரியில்லை, தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் இல்ல, ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு இல்ல, இளைஞர்களுக்கு படிச்ச படிப்புக்கு வேலை இல்ல, மக்களை பாதுகாக்கிற போலீஸ் கிட்ட இருந்து சொந்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல, விவசாயிங்க விளை வச்ச பொருளுக்கு பாதுகாப்பு இல்ல, அந்த பொருளை வித்தா ஒழுங்கான வருமானம் இல்ல, கல்வி கடன் ரத்து இல்ல, தமிழ்நாட்டில இருந்த பாதி மலைகள் இல்ல, தென் மாவட்டத்துல தண்ணி இல்ல, கேள்வி கேட்டா அரசு அதிகாரிங்க கிட்ட பதில் இல்ல, அரசியல்வாதிகளுக்கு மக்களை பார்க்க டைமே இல்ல, கவுன்சிலர், ஆளுங்கட்சி ஆளுங்க, கட்சி நிர்வாகிங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சேவை செய்யதான் கட்சி, இந்த அரசாங்கம் அதெல்லாம் மறந்து நம்ம மக்களோட வேலைக்காரங்கிறதே மறந்து அராஜகம் பண்ணி இருக்காங்கன்னு நிறைய பார்த்திருக்கோம். இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்ற மக்கள் போராட்டம் பண்ணி போராடின மக்கள் இந்த 5 வருஷம் தமிழ்நாட்டு ஆண்ட அரசை குறை சொல்லிட்டு ஓட்ட திரும்ப அதே அரசுக்கு போட்டா மாற்றவும் வராது, ஒரு மயிரும் வராது. தப்பு அரசோடதா, ஓட்டு போறவங்களோடதான். தவறான அரசை விட நினைவில்லாத வாக்காளர் தான் நாட்டுக்கு பெரிய பிரச்சனை. 5 வருஷம் அரசாங்கத்தை குறை சொன்ன மக்கள் ஒரு நாள் நீங்க போடுறவங்களோட ஒத்த ஓட்டுனால அந்த அரசாங்கத்தையே மாத்தலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஆண்ட கட்சிக்கே ஓட்டு போடுங்க, இல்ல மாற்றம் வேணும், அரசியல் மாறணும் அப்படின்னா புதிய கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான், இந்த அரசாங்கம் தான் மக்களை பார்த்து பயப்படணும், மக்கள் அரசாங்கத்தை பார்த்து பயப்படக்கூடாது. அரசாங்கம் தப்பு பண்ணா கேள்வி கேட்காம இருந்தா சீமான் வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, இல்ல உங்களை படைச்ச கடவுளே வந்தாலும் சரி, இங்க எதுவுமே மாறாது. நம்ம தப்பு பண்ணா கேள்வி கேட்க மக்களுக்கு தைரியம் இல்ல, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு புதுசா வர கட்சிகளையும் தப்பு பண்ண வைக்கிறது இதே மக்கள் தான். இதை பத்தின கருத்துல கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.